உங்களுக்கு வந்து மெக்சிகோவில் இருக்கக்கூடிய கத்தமாலா, கெத்துமால், அங்கே இருக்க சோழன், அங்கே இருக்க திகழ், இது மாதிரி எல்லா ஊர்லையும். அப்புறம் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மலகான ஒரு துறைமுகம் இருக்கு. ஸ்பெயினில் இருக்கக்கூடிய மல்லான்ற இடம்லாம் பார்க்குறப்ப இந்த வேளாண்மை வந்து மெக்சிகோ வழியா, பெரு நாடு, மெக்சிகோ, பிரேசில் வழியா ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்பெயினுக்கும் போனது தெளிவாக தெரியுது. அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்க வரவு முறைகள் எல்லாமே இன்னைக்கும் தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்யக்கூடிய அந்த மல்லர் சொல்லக்கூடிய சமூகத்தோட ஒத்தி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இன்னைக்கு வேளாண்மை செய்யக்கூடிய பல்லர்ன்ற சமூகத்தில் அந்த பல்லர்ன்ற வார்த்தை ஒரு தாழ்த்தப்பட்டது, ஒரு அநாகரிகமானதுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா அந்த பல்லு பாடல்கள்ன்றது 15ஆம் நூற்றாண்டில் வந்தா கூட அடிப்படையில் மிக பழைய பழங்குடிகளாக இருந்து நாகரிக வாழ்க்கை வாழ்ந்தப்ப அந்த ஒரு பள்ளமாக இருக்கிற இடத்துல நீர் கிடைச்சதால அவங்க வந்து பல்லர்கள், அந்த இடப்பெயரை குறிப்பிட்டு பல்லர்கள் சொல்றதால அவங்க வந்து அந்த வேளாண்மையை உலகம் முழுக்க பரவலந்தாலையும் இந்த பல்லர்ன்ற சொல் ஒரு இழிவான சொல் கிடையாது. அதே சமயத்தில் இந்த பல்லர்ன்ற இந்த அடையாளம் சொல்லப்பட்ட மக்கள் வேளாண்மையை உலகம் முழுக்க பரவனதுக்கு இப்போ ஸ்பெயின், பிரேசில், பெரு, ஆப்பிரிக்கா அது மாதிரி நாடுகள்ல ரொம்ப தெளிவாகவே இருக்கு. நமக்கு இந்த மெக்சிகோவில் தன்னுடைய பேரே பல்லர்னு அழைச்சிட்டு இருக்க பழங்குடிகள் இன்னைக்கும் இருக்காங்க. யுகானின்னு சொல்லக்கூடிய பழங்குடி இன்னைக்கும் அம்மா அப்பான்னு சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க கட்டுமரத்தை தான் சொல்றாங்க. அவங்க வந்து தன்னுடைய பேரு பின்னாடியே பல்லர்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி சைனா வரைக்கும் இருக்கிற பர்மாவில் சைனா இருக்கக்கூடிய பகுதிகளில் பெண்களே தனக்கு பேரு பின்னாடி பல்லர்னு வச்சிருக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அதே மாதிரி மல்லான்ற பேர் வச்சிருக்க பழக்கம் இருக்கு. இந்த பல்லர் மல்லான்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர்ன்றது மிக தெளிவா தெரியும். இதுல பாத்தீங்கன்னா கிரேக்கத்துக்கு முதல் வேளாண்மை கொண்டு போனது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லச்சனான்ற ஒரு பெண் கொண்டு போறா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரியா, ஜப்பான், தாய்லாந்து எல்லா நாட்டிலையும் ஒரு பெண் தான் அந்த நாகரிகத்தை, ஒரு வேளாண்மையை முதல்ல கொண்டு போறா. அது விவசாயத்தை கொண்டு போறா. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து கிரேக்கத்துக்கும் தமிழுக்கும் நல்ல ஒத்துமை இருக்கு. உலகில் ஒரு 6 செவ்வியல் மொழியில கிரேக்கமும் தமிழும் ஒன்னா இருந்தா கூட பாண்டியர்கள் உபயோகித்த அதே பாண்டிய சின்னத்தை தான் கிரேக்கரும் உபயோகிக்கிறாங்க. கிரேக்க நாகரிகத்தில் பாண்டியர்ன்ற ஒரு பேரும் கிரேக்க நாகரிகத்தில் பல்லர்ன்ற பேரும் ரொம்ப தெளிவாக பதிவாயிருக்கு. அப்புறம் கவுண்டி ஆஃப் பல்லாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெயின்ல கட்லான் வாழ்ற பகுதியில் இருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த வேளாண்மைன்ற விஷயத்தில் இந்த பல்லர்ன்ற சமூகம் வந்து எப்படி போய் அந்த சமூகத்தோட கலந்துருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம ஆங்கிலம் சொல்லக்கூடிய இங்கிலீஷ் கூட அவங்க இந்த பழைய ஆங்கிலத்தில் வந்து முழுக்க தமிழ் தொடர்பான சொல்கள் இருக்கிறது எப்படி போனது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த சொல்ல எடுத்துட்டு போனது யாரு, அந்த சமூகம் யாருன்றதை தெளிவாக கொண்டு போறப்ப இந்த பல்லர்ன சமூகம் இந்த தமிழ் மொழியுடைய வேர் சொல்ல கொண்டு போனதுக்கு நமக்கு தெளிவான ஆதாரங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்நிலையில் தங்களுக்கு எதிராக தொடர்ந்து போர் புரிந்த ராஜபாளையம் பாண்டியர்களை ஒடுக்குவதற்காக நாயக்கர்களால் அனுப்பப்பட்டவர்களே தெலுங்கர்களான ராஜூக்கள். ராஜூக்கள் பாளையம் உருவாக்கப்படுவதற்கு முன் அப்பகுதியை முதுகுடி என்றும் அழகாபுரி என்றும் கல்வெட்டுக்களும் இலக்கியங்களும் குறிக்கின்றன. இம்முதுகுடியில் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்து கல்வெட்டு ஒன்று சமீபத்தில் கிடைத்துள்ளது. அப்பகுதியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் தன் உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றிய அப்பகுதி தலைவன் ஒருவனை பற்றிய குறிப்புகள் அக்கல்வெட்டில் உள்ளன. அப்படி தனது உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்றியவனை பற்றி அக்கல்வெட்டில் இவ்வூர் குடும்பரில் பெரிய தேவப்பள்ளன் என்று குறிப்பிட்டுள்ளார். இக்கல்வெட்டு கிடைத்த முதுகுடி மட்டுமல்லாமல் இன்றைய ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுந்தரராஜபுரம், அழகாபுரி, பூதப்பட்டி, கம்மாப்பட்டி உள்ளிட்ட அனைத்து கிராமங்களிலும் பள்ளர் எனும் மள்ளர் சமூகத்தினரே பெரும்பாலும் வசித்து வருகின்றனர். ராஜபாளையத்திற்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் மருத மரங்களின் ஊடாக கரை உரண்டு ஓடும் காட்டாற்றுக்கு அருகே நீர்காத்த ஐயனார் கோவில் ஒன்று உள்ளது. பொதுவாக
தமிழகத்தின் பெருவாரியான கிராமங்களில் ஐயனாராக வழிபடப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றி ஆய்வு செய்த தமிழர் மெய்யியல் அறிஞர் திரு நெடுஞ்செழியன் தனது ஆசிபகம் என்னும் தமிழர் அனுவியம் என்ற ஆய்வு நூலில் ஐயனார் வழிபாடு என்பது புத்த மற்றும் சமணத்திற்கு முற்பட்ட பழங்கால தமிழர்களின் அணுவியல் கோட்பாடான ஆசிபகத்தின் தொடர்ச்சி என்றும், பெரும்பாலும் ஐயனாராக வழிபடப்படுவது பாண்டியர் படை தளபதிகளே என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனது மக்களை காத்த பாண்டியர் படை தளபதி ஒருவனுக்கு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலே இந்த நீர்காத்த ஐயனார் கோயில். இந்நீர்காத்த ஐயனாரை ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் பள்ளர்கள் அனைவரும் தங்களது குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர். ஒருமுறை மேற்கு தொடர்ச்சி மலை காட்டாறுகளில் பெருவெள்ளம் ஏற்பட்டதாகவும், அப்படி கரைபுரண்டு வந்த வெள்ளத்தை அடக்கி 7 ஆற்று தண்ணீரை ஒரே ஆற்றில் திருப்பி விட்டு தங்களது மக்களை பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றிய தங்களது தலைவனே இந்த நீர்காத்த ஐயனார் என்றும் இப்பகுதியில் வாழும் பள்ளர்கள் பழங்கதை ஒன்றை செவிவழிக் கதையாக கூறி வருகின்றனர். இச்செவிவழிக் கதையின் மூலம் முதுகுடியில் கிடைத்த கல்வெட்டில் குறிக்கப்பெறும் நீர்காத்த குடும்பரில் பெரிய தேவப்பள்ளனே இந்த ஐயனார் என்பது உறுதியாகிறது. இதனை மேலும் நிரூபிக்கிறது இவ்வூரில் வருடா வருடம் நடைபெறும் பள்ளர்களின் திருவிழாவான சித்திரை வெண்குடை திருவிழா. இந்நீர்காத்த ஐயனார் மட்டுமல்ல, பாண்டியர்களாக இம்மண்ணையும் ஏன் இவ்வுலகையுமே ஆண்டவர்கள் பள்ளர்களே என்பதை நிரூபிக்கவும் இவ்விழாவே சான்று என்றால் அது மிகையாகாது. ஒவ்வொரு வருடமும் இந்திரனின் நாளான சித்திரை முதல் நாளில் ராஜபாளையத்தை சுற்றிலும் உள்ள பள்ளர்கள் தங்களது குலதெய்வமான நீர்காத்த ஐயனாருக்கு திருவிழா எடுக்கின்றனர். அத்திருவிழாவில் அப்பகுதியில் வாழும் பூர்வீக பள்ளர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஆண்மகனாவது கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று பொது விதி வகுத்திருக்கின்றனர். அத்திருவிழாவில் நீர்காத்த ஐயனாரின் வழிவந்த பள்ளர்களில் ஒருவரை படைவீரனாக பாவித்து அவனது கையில் வேந்தர்களுக்கான வெண்குடையும் காலில் வீர தண்டையும் அணிவித்து வெள்ளை யானை வெண்குடையுடனும் தனது படை பரிவாரங்களுடனும் முரசுகள் முழங்க புறப்பட்டு நேராக பள்ளர்களின் தெருவிற்கு அருகே உள்ள கைவினைஞர்களான கொல்லர் தெருவிற்கு செல்கின்றனர். அங்கு உள்ள கொல்லர்களின் குலதெய்வ கோயிலில் வணங்கிவிட்டு கொல்லர்களால் மரியாதை செய்யப்பட்டு அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் உள்ள நீர்காத்த ஐயனார் கோவிலுக்கு மிகுந்த ஆரவாரத்துடன் செல்கின்றனர். அங்கே இவர்களை சிறப்பாக வரவேற்கும் அக்கோவிலின் பூசாரிகள் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்து வழியனுப்ப மீண்டும் மிகுந்த ஆரவாரத்துடன் தங்களது படை பரிவாரங்களுடன் ஊர் திரும்புகின்றனர். அப்படி ஊர் திரும்பும் பள்ளர்களை ஊர் எல்லையில் அவர்களின் பெண்களும் குழந்தைகளும் மற்ற சமூகத்தினரோடு திரண்டு நின்று வரவேற்கின்றனர். ஊர் திரும்பும் வழியில் மறுபடியும் கொல்லர் தெருவில் பள்ளர்களுக்கு சிறப்பான மரியாதை செய்யப்படுகிறது. கடந்த 326 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் பள்ளர்களின் திருவிழாவான சித்திரை வெண்குடை திருவிழா பார்ப்பதற்கு ஏதோ சாதாரண திருவிழா போல் நடந்து வந்தாலும் இத்திருவிழாவின் பின்னணியில் பல வரலாற்று தகவல்கள் பொதிந்துள்ளன. தமிழர்களின் அறிவாசான் தொல்காப்பியர் தனது சூத்திரத்தில் மருதநில வேந்தர்களைப் பற்றியும் அவ்வேந்தர்களுக்கு உரியதாக சில சிறப்புகளையும் குறிக்கிறார். அவை படையும் கொடியும் குடையும் முரசு நடைநபல் புறவியும் களிரும் தேரும் தாரும் முடியும் நேர்வனப் பிறவும் தெளிவுகொள் செங்கோல் அரசற்குரிய என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது படையும் ஆயுதங்களும் கொடியும் குடையும் முரசும் குதிரையும் யானையும் தேரும் தாரும் முடியும் அரசர்களுக்குரியவை என்று தொல்காப்பியர் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். ராஜபாளையம் வெண்குடை திருவிழாவில் தொல்காப்பியர் அரசர்களுக்கு உரியவையாக குறிக்கும் அனைத்தையும் பள்ளர்கள் பயன்படுத்துகின்றனர். கிபி 1301 காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மற்றும் ஏகாம்பரநாதர் கோவில் நிர்வாகிகள் கொடுத்த செப்பு பட்டயம் ஒன்று உள்ளது. அதில் அக்கோயில்களின் நிர்வாகிகளான 23 பள்ளர்கள் கையொப்பமிட்டுள்ளனர்.
கையொப்பமிட்ட பள்ளர்களின் பெயர்கள் வருமாறு: தேவேந்திர பள்ளரில் வெள்ளானை வேந்தன், வெள்ளானை குடி படைத்தவன், வெள்ளைக்குடை முத்துக்குடை பவளக்குடை படைத்தவன், முகில்கொடி புலிக்கொடி படைத்தவன், இருகால் சிலம்பு விருது பெற்றவன் தேவேந்திரன் என்றும், தஞ்சாவூர் ஸ்ரீரங்க மூப்பன், ஸ்ரீவில்லிபுத்தூர் காந்திமதி காலாடி உள்ளிட்ட தேவேந்திர கூட்டத்தாரும் பெரியோர்களும் என்று குறிக்கப்பட்டுள்ளது. ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனது காலகட்டத்தைச் சேர்ந்த இச்செப்பு பட்டயத்தில் உள்ள தகவல்களுக்கும் தொல்காப்பியர் சூட்டும் வேந்தர்களுக்கு உரிய விருதுகளுக்கும் ராஜபாளையம் வெண்குடை திருவிழாவில் பள்ளர்களால் பயன்படுத்தப்படும் வெண்குடை, வெள்ளையானை, வெண்குதிரைக்கும் உள்ள தொடர்புகளை ஒப்புநோக்கினாலே இன்று தாழ்ந்தவர்களாக மற்றவர்களால் கருதப்படும் பள்ளர்கள் யார் என்பது தெளிவாக விளங்கும். மேலும் இத்திருவிழாவின் போது பள்ளர்கள் ஏன் கொல்லர்கள் வாழும் தெருவிற்கு செல்கிறார்கள் என்ற கேள்வியை நாம் அப்பகுதியில் வாழும் கொல்லர்களிடம் கேட்டபோது, பள்ளர்களின் ஏர்தொழிலுக்கும் போர்த்தொழிலுக்கும் தேவையான ஆயுதங்களை தாங்களே காலம் காலமாக செய்து கொடுப்பதாகவும், அந்த வரலாற்று வழியின் தொடர்ச்சியே வெண்குடை திருவிழாவின் நிகழ்வுகள் என்றும் கூறுகின்றனர். ராஜபாளையம் நகரத்தில் பல்வேறு ஜாதிகள் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருந்த போதிலும் ஆதிக்குடிகளாக பள்ளர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வெள்ளாளர் சமுதாயம் தான் மிக அதிக அளவில் இருக்காங்க அந்த காலத்தில். அதனால் அவங்க தான் இன்றைக்கும் அதிகமான மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் அக்காலத்தில் நிறைய நிலவலங்கள் வைத்து விவசாயங்கள் பல்வேறு துறைகளில் போர்க்கருவிகள்லாம் போர் புரிஞ்சு நல்ல முறையில் அவங்க பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு செவி வழியாக வந்த எங்களுடைய மூதாதையர் சொன்ன கதையை வச்சு நான் சொல்கிறேன். தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கு பல்வேறு வழிகளிலே பல்வேறு சேவைகள், போர்க்கருவிகள், விவசாய கருவிகள், உபகரணங்கள் எல்லாம் செய்து கொடுத்து எந்த விதமான விலையில்லாத பொருளாக கொடுத்து இலவசமாக கொடுத்து அவருடைய நன்றிக்கடனாக அந்த நன்றிக்குடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டு அந்த திருவிழா காலத்தில் நேரடியாக ஐயனார் கோயிலிருந்து சாமி, ஆலி, ஆட்டம், பாட்டம் எல்லாமே சேர்ந்து வந்து அங்கே எங்களுக்கு பாத்தியப்பட்ட நால்வாக்குடன் ஒரு இடம் இருக்கிறது. போற வழியில் ஐயனார் கோயிலில் அந்த நால்வாக்குற இடத்துல நீர், மோர், பானம், சாப்பாடு, உணவு அன்னதானம் பண்ணி உட்காந்து அவர்களுக்கு மரியாதை செய்து அப்பொழுதே செய்து அவர் அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போவாங்க. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது மறுநாள் இதே சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அங்கே காமாட்சி அம்மன் கோயில் பழைய காலத்தில் இருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி நம்மளுக்காக உதவி செய்ததுனால அந்த கோயிலுக்கு சாமி சுமிட்டு விட்டு திரும்பி மறுநாள் காலையில் 8 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டு பழம் திரும்ப கோயிலுக்கு போயிட்டு அந்த சமுதாயத்தை திரும்பி வந்து எங்களை நேரடியாக இதே கும்பல் விட்டு 10-12 மணிக்கு வருவாங்க. வரும்போது அதே சாமியுடன் அதே சாமி, கலகம், ஆலி, ஆட்டம், பாட்டம் எல்லாமே சேர்ந்து பொய்க்கால் குதிரையோடு சேர்ந்து வந்து வருவாங்க. அப்படி வரும்பொழுது நாங்கள் அந்த மரியாதைக்கு நாங்களும் காத்திருப்போம். அவங்க வருகைக்காகவே காத்து உட்கார்ந்துருப்போம். அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் முறைப்படி வந்து எங்களுக்கு அந்த வெண்குடை ஆட்டம் ஆடக்கூடிய பாரம்பரியமாக ஆடக்கூடியவர்கள் இன்னைக்கு இல்லை, அவங்களும் 300-200 வருஷமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 300 வருஷமா ஆடக்கூடியவர்களும் நாங்களும் இந்த 300 வருஷமா அந்த திருவள்ளுவர்கள் அவங்களுடைய பாரம்பரியமாக உட்காந்து அந்த நாட்டாமைகள் அந்த தலைவர்கள் இருந்து உட்காந்து அந்த கமிட்டி உறுப்பினர்கள் உட்காந்து அவர் வரும்பொழுது உடனே சாமி வந்த உடனே அந்த ஆட்டை நமக்காக அந்த சாமியை பார்த்து ஆடி நமக்கு மகிழ்வித்து அதே நேரத்தில் அந்த மகிழ்ச்சிக்குரிய விசுவாசத்துடைய காரணத்துக்காக அந்த இடத்துல இறங்கி தனியான முறையில் நாங்களும் அவர்களுக்கு பக்கத்தில் வெத்தலைப்பாக்கு பழம் உள்ள கொடுத்து மாலை மரியாதை செய்து அவர்கள் அப்படி புத்தாடையை கொடுத்து அவளுக்கு எல்லாம் வந்து ஒரு பணமும் கொடுப்போம், ஒரு கௌரவிக்கிறோம். இந்த கௌரவம்னா இன்னைக்கும் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்குது. கோவில் திருவிழா என்றால் குடும்பம் குடும்பமாக பெண்டு பிள்ளைகளோடு கொண்டாடுவதே தமிழர்களின் மரபு. ஆனால் இவ்வெண்குடை திருவிழாவில் பள்ளர்களில் ஆண்களைத் தவிர பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாரும் கலந்து கொள்வதில்லை. மேலும் பள்ளர் சமூகத்தினர் தவிர மற்றவர்கள் யாரும் இவ்வெண்குடை திருவிழாவில் கலந்து கொள்வதில்லை. வேந்தர்களுக்கு உரிய வெண்குடையுடன் யானை, குதிரை, படை பரிவாரங்களோடு பெண்களையும் குழந்தைகளையும் தவிர்த்து பள்ள இளைஞர்கள் மட்டுமே கொண்டாடும் இத்திருவிழா என்பது பள்ளர்களின் போரியல் மரபையும் ஆயுத கலாச்சாரத்தையும் குறிப்பனவாக உள்ளவே அன்றி சாதாரண கோவில் திருவிழாவாக நமக்கு தெரியவில்லை. இவற்றை மேலும்